ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 9th சாப்டர் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் அதோட இல்லஸ்ட்ரேஷன் 12 அண்ட் 13th சம்மை பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். த ஃபாலோயிங் எரர்ஸ் வேர் லொக்கேட்டட் ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ், ரெக்டிஃபை தெம். இப்போ உங்களுக்கு ஒரு 4 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பெய்டு 50 rupees டு அனிதா வாஸ் ராங்லி டெபிட்டட் டு வனிதா அக்கௌண்ட். அனிதா அக்கௌண்ட்டுக்கு பதிலாக வனிதா அக்கௌண்ட்டில் ராங்காக டெபிட் பண்ணிட்டாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் பார்த்தீங்கன்னா, ஃபார் ரெக்டிஃபை த ராங் என்ட்ரி பை ரிவர்சிங் இட். ராங் என்ட்ரியை கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணணும்னா அதை ரிவர்ஸ் பண்ணிடணும். டெபிட்டில் இருந்ததுன்னா க்ரெடிட்டில் மாற்றிடணும், க்ரெடிட்டில் இருந்தால் டெபிட்டில் மாற்றிடணும். இப்போ ஒரிஜினல் என்ட்ரி என்ன இருக்கும்? கரெக்ட் என்ட்ரி அனிதா டு கேஷ்னு இருக்கணும். ஆனால் ராங்லி டெபிட்டட் வனிதா டு கேஷ்னு இருக்குது. அதை எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னா, அனிதா அதை வனிதான்றது டெபிட்டில் இருக்குல்ல, அதை அப்படியே க்ரெடிட்டுக்கு மாற்றிடணும். அப்போது என்ன என்ட்ரி வரும்? அனிதா அக்கௌண்ட் டெட்டார் 50 rupees டு வனிதா அக்கௌண்ட். அமௌண்ட் பெய்டு டு அனிதா ராங்லி டெபிட்டட் டு வனிதா அக்கௌண்ட், நவ் ரெக்டிஃபைடு. ஓகே, இப்போது டெபிட்டில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? க்ரெடிட்டில் மாற்றணும். அப்போ ரெக்டிஃபை ஆகிடும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பியில் பாருங்கள். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ஃபார் 500 credited டு சேல்ஸ் அக்கௌண்ட். இப்போ ஃபர்னிச்சர் சேல்ஸ் பண்ணுறாங்க 500 rupeesக்கு, ஆனால் சேல்ஸ் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணுறாங்க. ஒரிஜினல் என்ட்ரி என்னது? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஃபர்னிச்சர், ராங்லி சேல்ஸ் அக்கௌண்ட் credited சேல்ஸ் அக்கௌண்ட் டு பி டெபிட்டட். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் கேன்சல். இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சேல்ஸ் அக்கௌண்ட் க்ரெடிட் ஆகிருக்கு, அப்போது அதை டெபிட் பண்ணிடணும். சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு furniture account. Sale of furniture wrongly credited to sales account, now rectified 500 rupees. Then C purchased goods from Natarajan on credit for 750 were wrongly passed through sales book. Purchase பண்ணியிருக்காங்க, நடராஜன் கிட்ட இருந்து பண்ணியிருக்காங்க, ஆனால் சேல்ஸ் புக்லேயே போயிட்டு 750 என்ட்ரி பண்ணியிருக்காங்க. அதை எப்படி சரிப்படுத்துறதுன்னா, சேல்ஸ் அக்கௌண்ட் ராங்லி பாஸ்ட் credited, so cancel the sales to be debited. இப்போ க்ரெடிட்டில் இருக்கிறத கேன்சல் பண்ணணும்னா டெபிட் பண்ணணும். அப்போ ஏற்கனவே ஒரிஜினல் என்ட்ரி என்ன? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு நடராஜன், கூட சேல்ஸ் க்ரெடிட்டில் இருக்கிறத டெபிட் பண்ணிட்டா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஒரு 750, சேல்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 750, டு நடராஜன் அக்கௌண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1500ன்னு போட்டுடணும். இப்போ இந்த 1500 எப்படி வருதுன்னா, இந்த 1500 இந்த 750 சேல்ஸ் கேன்சல் ஆகிடும்ல. அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸு 750 தான் உங்களுக்கு நெட் அமௌண்ட்டாக தெரியும். பர்ச்சேசஸ் ஃப்ரம் நடராஜன் ராங்லி பாஸ்ட் த்ரூ சேல்ஸ் புக், நவ் ரெக்டிஃபைடு. தென் வேஜஸ் 1000 rupees paid on erection of machinery was debited to wages account. 1000 rupees பே பண்ணியிருக்காங்க வேஜஸ் அக்கௌண்ட். ஒரிஜினல் என்ட்ரி வேஜஸ் டு கேஷ்னு வரும், ஆனால் வேஜஸ் டு பி credited, வேஜஸ் அப்படின்றது வராது. ஏன்னு கேளுங்க, எரெக்ஷன் ஆஃப் மெஷினரி தான் வாஸ் டெபிட். எரெக்ஷன் ஆஃப் மெஷினரினா கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், அது வேஜஸ் டாப்பிக்கில் போட்டுட்ருக்குறாங்க. அதனால் அதை என்ன பண்ணணும்? டு கேன்சல் த வேஜஸ் அக்கௌண்ட். இது ராங்காக இருக்குது, இது ராங் என்ட்ரி. அதை எப்படி கேன்சல் பண்ணால் டெபிட்டை க்ரெடிட் பண்ணணும். இது ராங் என்ட்ரி. அப்போ வேஜஸ் டெபிட்டில் இருக்குது, அப்போ க்ரெடிட் பண்ணணும்னா மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு வேஜஸ் அக்கௌண்ட் 1000 போட்டுடணும். வேஜஸ் பெய்டு ஃபார் எரெக்ஷன் ஆஃப் மெஷினரி ராங்லி டெபிட்டட் டு வேஜஸ் அக்கௌண்ட், நவ் ரெக்டிஃபைடு. ஓகே, தென் இப்போது டோட்டலாக 4 டிரான்சாக்ஷனும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சம் இல்லஸ்ட்ரேஷன் 13, ரெக்டிஃபை த ஃபாலோயிங் ஜேர்னல் என்ட்ரிஸ். இந்த சம்மில் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸாகவே கொடுத்துட்டு நரேஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த நரேஷனில் டீட்டெயிலாக இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரிஸை போடணும். இப்போ உங்களுக்கு டேப்லெட் காலத்துலேயும் சைடில் நோட்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில், ஃபார் கேன்சலிங் த ராங் டெபிட் டு பி கிரெடிட்டட், அதர் சைடு டு பி என்டர்டு. அதை ரிவர்ஸ் பண்ணணும். டெபிட்டாக இருந்தால் க்ரெடிட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது
5000. Furniture purchased for cash. இதுக்கு என்ன என்ட்ரி வரும்? இதை ரெக்டிஃபை பண்ணணும். இப்போ கரெக்டான என்ட்ரி என்னது? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டு கேஷ். ஆனால் ராங் என்ட்ரி பர்ச்சேஸ் டு கேஷ்னு போட்டாங்க. அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னா, உங்களுக்கு பர்ச்சேஸ் வந்து டெபிட்டில் இருக்குது. அதை ஃபார் கேன்சலிங் த பர்ச்சேஸ் டு பி கிரெடிட்டட். அதை கிரெடிட் பண்ணால் பர்ச்சேஸ்ன்றது என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இதுதான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரியில். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா 5000 டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 5000. பர்ச்சேஸ் ஆஃப் furniture wrongly debited to purchase account rectified. Next பாருங்க Bல நிலா அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 8000. சேலரி பெய்டு டு நிலா. இப்போ சேலரி பே பண்ணியிருந்தா என்ன கரெக்டான என்ட்ரி? சேலரி டு கேஷ் தானே வரும். ராங் என்ட்ரி நிலா டு கேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சரிப்படுத்துவீங்க? நிலா வந்து டெபிட்டில் ராங்காக இருக்குது. அதை கேன்சல் பண்ணனா கிரெடிட் பண்ணணும். ஓகே, அப்போது சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு நிலா. Salary account data to Nila account 8000. Salary paid to Nila wrongly debited to her account rectified. சீல பாருங்க குரல் அமுது account data to cash 2000. ரெண்ட் paid to குரல் அமுது. குரல் அமுதுக்கு ரெண்ட் பே பண்ணியிருக்காங்க. அதுக்கு கரெக்டான என்ட்ரி என்னன்னா ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ்னு வரும். ராங் என்ட்ரி குரல் அமுது டு கேஷ்னு போட்டோம். அப்போ அந்த குரல் அமுதுன்றதை கேன்சல் பண்ணணும். குரல் அமுது டெபிட்டில் இருக்குது, அப்போ கிரெடிட் பண்ணிடலாம். ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு குரல் அமுது. ரெக்டிஃபிகேஷனில் பாருங்கள், ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா 2000 டு குரல் அமுது 2000. ரெண்ட் பெய்டு டு குரல் அமுது ராங்லி டெபிட்டட் டு ஹர் அக்கௌண்ட் ரெக்டிஃபைடு. தென் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் 9000. ஃபர்னிச்சர் சோல்டு ஃபார் கேஷ். இதுக்கு என்ன என்ட்ரி வரும்? கரெக்டான என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர்னு வரும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது ராங் என்ட்ரி என்னென்னா கேஷ் டு சேல்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சேல்ஸை கேன்சல் பண்ணணும். இது கிரெடிட்டில் இருக்குது, அப்போ இதை டெபிட்டில் கொண்டு போகணும். சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஃபர்னிச்சர், இதுதான் ரெக்டிஃபிகேஷன். இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு furniture account 9000. Furniture sold for cash wrongly credited to sales account rectified. Then cash account data to Kodai Malar account 6000. Goods sold to Kodai Malar for cash. கோதை மலருக்கு கூட்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கரெக்டான என்ட்ரி என்ன வரும்? கோதை மலர் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸு. ஆனால் ராங் என்ட்ரி கேஷ் டு கோதை மலர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது கோதை மலரை கேன்சல் பண்ணணும். இங்கே கிரெடிட்டில் இருக்குது, அதை எடுத்துன்னு போயிட்டு டெபிட் பண்ணணும். கோதை மலர் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ், இதுதான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. கோதை மலர் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். கூட்ஸ் சோல்டு டு கோதை மலர் ஃபார் கேஷ் wrongly credited to her account rectified 6000 rupees. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.